உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்து யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்துக்கிற சிவன் மலை. எங்கள் சேனலுக்கு புதுசண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. கந்தனின் பாதம் கனவிலும் காக்கும். தான் தெரிவிக்க விரும்புவதை பக்தர்களின் கனவில் வந்து கூறி பின் நடப்பதை முன்கூட்டியே தெரிவிக்கும் அபூர்வ சக்தி கொண்டவர். மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் முருகனுக்கு காரணமூர்த்தி என்ற பெயர் உள்ளது. இங்கு வந்துவிட்டு சென்றாலே ஒரு மாற்றம் நிச்சயம். ஒரு நிகழ்வு குறித்து உலகம் அறியும் முன்பே நடக்கப் போவதை சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில் தான் இந்த சிவன் மலை. அதை பற்றின தகவல்களை இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம் வாங்க. சிவன்மலை கோயில் சிறப்புகளில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். பக்தர் கனவில் முருகப்பெருமான் தோன்றி பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் பற்றி கூறுவார். மறுநாள் அருள் வந்த நிலையில் அந்த நபர் தனது கனவில் சுவாமி தோன்றி சொன்னது குறித்து கோயில் நிர்வாகியிடம் வந்து தெரிவிப்பார். அவர் சொன்னது உண்மைதானா என்று தெரிந்து கொள்ள கோயில் நிர்வாகிகள் பூக்களை பொட்டணத்தில் வைத்து அதை சாமி முன்பு போட்டு பூசயனம் கேட்பார்கள். அதில் முதல் எடுப்பிலே வெள்ளை பூ வந்தால் முருகன் கனவில் தோன்றி கூறியது உண்மைதான் என உறுதி செய்து கொண்டு அந்த பொருள்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அந்த பெட்டியில் வைத்து விடுவார்கள். இன்னொரு பக்தரின் கனவில் வந்து அடுத்த பொருளை சுட்டிக்காட்டும் வரை பழைய பொருளையே கண்ணாடி பெட்டிக்குள் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும். கூடவே அருள் வந்து சொன்னவர் பெயர், அவரது ஊர், அவர் கோயிலில் வந்து சொன்ன தேதி என அனைத்தையும் அந்த பெட்டியின் கீழ் எழுதி வைத்து விடுவார்கள். இதுதான் நடைமுறை என விளக்கம். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கோவில் பெட்டியில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்தது. இதனால் நாட்டில் என்ன நடக்கப் போகின்றது என அது பற்றி அப்போது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் சில நாட்களிலேயே மக்களின் மனங்களில் மாறாத வடுவை ஏற்படுத்திய பேரழிவு அரக்கன் என்ற சுனாமி வந்து அப்பாவிகள் பலர் உயிரையும் பழிவாங்கிவிட்டது. அப்போதுதான் இந்த பெட்டியில் உள்ள பொருளுக்கு மதிப்பு இன்னும் அதிகமானது. அதனால் நடக்கப் போகும் நிகழ்வுகளின் முன்னறிவிப்பாக இப்பொருள்கள் முக்கியத்துவம் பெற்றவை என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சிவன்மலை கோயில் படி ஏறினாலே மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் என்றும் தீராத காய்ச்சலுக்கும் தீர்வு கிடைக்கும் என்பது ஐதீகம். பல நோய்களுக்கு தீர்வு தரும் அற்புத மலையாக சிவன்மலையை பற்றி தல வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்ற திருத்தலங்கள் போல் இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே, மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கே. சிவன்மலை மீதுள்ள கோயிலை நடைப்பயணமாக அடைய 496 படிகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் மூலம் கோவிலுக்கு செல்ல மலைப்பாதை உள்ளது. கோயில் நிர்வாகத்தாரால் மலை மீதுள்ள கோயிலுக்கு பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளது. தனியார் வாகனங்களிலும் செல்லலாம். சனி பகவான் தனி சன்னதிலும் எழுந்தருளியுள்ளார். திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயணர் கோயில் சென்று சூரியனை வழிபடுவதால் ஏற்படும் சிறப்பும் இங்கு கிடைக்கும். ஒவ்வொரு நவகிரக கோயிலுக்கும் தனித்தனியாக சென்று வழிபடுவதன் பலன் இங்கு ஒரே இடத்தில் கிடைக்கும். நவகிரக சன்னதியை 9 முறை சுற்றி வழிபட்டு வந்தால் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடலாம். மலைமேல் சுரலேக நாயகி சமேத சுரகரேஸ்வரர் எழுந்தருளி உள்ளார். காய்ச்சல் வந்தவர்கள் மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து உண்டால் காய்ச்சல் நீங்கும் என்ற ஐதீகம் உள்ளது. நவகிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றன. திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழில் மேன்மை, நோய் பாதிப்பு என அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அற்புத மலையாக விளங்குகிறது. சிவன்மலை கோயிலுக்கு வெளியே அணையாத தீபம் எரிந்து கொண்டுள்ளது சிறப்பாகும். அத்தூணின் அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கே, சூளம் தெற்கே, மயில் வடக்கே மற்றும் தண்டபாணி மேற்கே வடிக்கப்பட்டுள்ளது. திருக்கோயிலின் மிகப்பெரிய கதவுகளிலும் முருகன் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. எங்கும் முருகன், எதிலும் முருகன் என்று கண்டோம். இந்த திருக்கோயில் 10 to 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து 400 அடி உயரத்தில் மலை அமைந்துள்ளது.
பஞ்சபூதங்களின் சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கையறிய செய்து வென்றவர்கள்தான் சித்தர்கள். அவ்வகையை சேர்ந்தவர்களில் ஒருவரான சிவவாக்கிய சித்தர் பூசித்த மலைதான் சிவன் மலை. கொங்கு நாட்டின் சிங்க நகரமான காங்கேயத்திற்கு அருகில் காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சிவன் மலை. அக்காலத்தில் இந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்தும் மேய்ந்தும் வர வளம் பெற்றுள்ளது. பசுக்களை சேய் என்று கூறுவது தமிழ் வழக்கில் உள்ளது. இதனால் சிவனின் சேயான குகன் வந்து அமர்ந்து அருள் பாலிப்பதாலும் சேய்மலை என்று அழைக்கப்பட்டது. கால சுழற்சியில் அது சிவன்மலை என மறுவியதாகவும் ஒரு தகவல் உண்டு. மலைச்சாரலில் திணைப்புணம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மையை காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும், சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன்மலை எனப்படுகிறது. பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும், வள்ளிமலையை சென்று வள்ளியை மனம் பிடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் தல வரலாறு கூறுகிறது. அதனால்தான் இத்தலத்தில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியுடன் காட்சி தருகிறார். சிவன்மலை முருகப்பெருமானின் சிறந்த திருத்தலம் ஆகும். இது கொங்கு நாட்டின் புகழ்பெற்ற திருத்தலங்களில் ஒன்றாகும். இங்குள்ள முருகன் சக்தி வாய்ந்த தெய்வமாகும். லக்ஷ்மணனை உயிர்ப்பிக்க இமயமலையில் இருந்த அனுமன் சுமந்த சஞ்சீவி மலையின் ஒரு பகுதி, அதில் வளர்ந்த மருத்துவ மூலிகைகள் இந்த மலை என்று நம்பப்படுகிறது. இக்கோயிலின் தல விருட்சகமாக துரட்டி மரம் உள்ளது. அனும தீர்த்தம், அகத்திய தீர்த்தம், இந்திர தீர்த்தம், மங்கள தீர்த்தம், வீர தீர்த்தம், சக்தி தீர்த்தம், பிரமாந்த தீர்த்தம் ஆகிய 7 தீர்த்தங்கள் உள்ளதாகவும், ஆண்டவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த சடச்சியம்மன் என்ற பெண் கங்கையின் சிறப்பு அறிந்து கங்கைக்கு செல்ல வேண்டும் என வேண்டியுள்ளார். இத்தல முருகனின் பக்தையாக சடச்சியம்மன் என்ற பெண் காசி சென்று நீராட விரும்பியும் காசி செல்ல வசதி இல்லாததால் மனம் வருந்த தன் பக்தைக்காக முருகப்பெருமான் காசி தீர்த்தத்தை இத்தலத்திற்கே வரவழைத்தார். 1997 ஆண்டு ஜூன் மாதம் முதல் இக்கோயில் நிர்வாகத்தின் கீழ் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக கருணை இல்லம் ஒன்று இயங்கி வருகிறது. இத்திட்டத்தில் 25 குழந்தைகளுக்கு உணவு, உடை, உறைவிடம் மற்றும் கல்வி வழங்கப்படுகிறது. சிவன்மலை சிறப்பு: மலையை சுற்றிலும் 8 துர்க்கை இருப்பதாக கூறுவர். வனசாட்சி அம்மன், ஆயி அம்மன், வளப்பூர் அம்மன், தங்கம்மன், அத்தனூர் அம்மன், கரியகாளி அம்மன், செல்வநாயகி என்று 8 அம்மன் உள்ளார்கள். பார்வதியின் பாதங்களில் உள்ள அணிகலன்களில் இருந்து தெரித்து விழுந்த நவரத்தினங்கள் நவகன்னியராகி அவர்கள் வயிற்றிலிருந்து முருகனின் போர்ப்படை தளபதியாக திகழ்ந்த நவ வீரர்கள் தோன்றினர். இதனால் வீரமாமபுரம் எனவும் பெயர் பெற்றதாக குறிப்புகள் உள்ளன. சிவன்மலையின் பழைய பெயர் பட்டாளி என்று கூறுகின்றனர். பட்டாளியூர் என்பதன் பொருள் இறந்தவர் மீண்டும் உயிர் பெற்று எழுந்த ஊர் என்று. வள்ளியை கவர்ந்து வந்த வேலாயுத பெருமானை தொடர்ந்து வந்த வேடர்கள் போரில் மாய்ந்தனர். வள்ளியின் வேண்டுகோளுக்கிணங்கி அவ்வேடர்களை உயிர் பெற செய்தவர் கந்தவேல். சிவன்மலையில் ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் மற்றும் அமாவாசை தினங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆண்டுதோறும் தைப்பூச தேர் திருவிழா 16 நாட்கள் சிறப்பாக நடந்து வருகிறது. பக்தர்களின் பங்களிப்புடன் 2002 மார்ச் 23 அன்று அன்னதான திட்டம் மலைக்கோவிலில் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் 100 நபர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படுகிறது. கந்தனின் பாதம் கனவிலும் காக்கும் என்பது சிவன்மலை முருகப்பெருமானின் அருள்வாக்காகும். ஒரு பக்தரின் கனவில் மஞ்சள் வைத்து கோவிலில் பூஜை செய்ய சொன்னதாம். முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சள் தங்கத்தின் விலையை விட அதிக அளவு மார்க்கெட்டில் விற்பனையானது. அப்போது விண்ணை முட்டும் அளவு உயர்ந்த விலை இப்போது வரை பழைய நிலைக்கு திரும்பவே இல்லை. ஒரு பக்தரின் கனவில் வந்து மண் வைத்து பூஜை செய்ய சொன்னதாம். அது முதல் இந்த பகுதியை சுற்றி நிலத்தின் மதிப்பு கண்ணாப்பினா என உயர்ந்து விட்டதாம். அவ்வளவு ஏன், தமிழகத்தில் பல இடங்களில் இதே நிலைதான். இப்போது கூட சாமானிய மக்கள் நிலம் வாங்குவது குதிரை கொம்பாக உள்ளது. அதே போன்று மற்றொரு பக்தரின் கனவில் வந்து
500 ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவு வந்ததாம். அதன் பின்பு மக்கள் மத்தியில் 10, 20, 50 ரூபாய்க்கு மதிப்பு குறைந்து போனது. ஏன் 100 ரூபாய் கூட மதிப்பு குறைந்தது. தற்போது பலரிடம் 500 ரூபாய் சரளமாக புழக்கத்தில் உள்ளது. இதுதான் முருகனின் அருள் என பெருமை பொங்க சொன்னார். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பக்தரின் கனவில் வந்து 1/2 பவுன் தங்கத்தை வைத்து பூஜை செய்ய சொன்னதாம். சாமிக்கு கூட தங்கத்தின் மீது காதலா என பலரும் ஏந்து கிடைக்க சில நாட்களிலேயே அதன் உண்மை நிலவரம் உலகிற்கு தெரிய வர ஆரம்பித்தது. அது என்னவென்றால் தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்ததே அப்போதுதான். பெண்ணை பெற்றவர்கள் முருகா இது என்ன சோதனை என குரலை உயர்த்தியவர்கள் இப்போது வரை முருகா நீதான் எங்க பெண்ணை கரை சேர்க்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து வருகின்றனர். இது இப்படி என்றால் மற்றொரு பக்தரின் கனவில் வந்த முருகன் தேங்காவை வைக்க சொல்லி உள்ளார். அதுபோலவே தேங்காவை வைத்து பூஜையும் நடைபெற்றது. அப்போதுதான் தேங்காய் விலையும் கூட அதிகரித்தது. கொப்பரை தேங்காய்க்கும் கூட ஒரு மவுசு வந்தது. கனவில் பச்சரிசியை வைக்க சொல்லி உத்தரவு வந்ததாம். அதன்படியே அந்த பெட்டியில் தற்போது பச்சரிசி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதை சொன்ன கோடீஸ்வரன் என்ற பக்தரின் பெயரும் அவர் கோயிலில் வந்த சொன்ன தேதியும் மறவாமல் குறிப்பிட்டுள்ளனர். இன்றும் சிவன் மலையில் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்கின்றனர். புண்ணியம் செய்தோர் கண்ணில் அவ்வப்போது சில சித்தர்கள் புலப்படுவதுண்டு. சிவன் மலையில் உள்ள மரங்கள், மூலிகை செடிகள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவையாக உள்ளன. நீர், நிலம், மலைவளம் நிறைந்ததாகவும் தேவர்கள் பூஜிக்கப்படும் இடமாகவும் தேவதைகள் நிறைந்த இடமாகவும் விளங்குகின்றது. திரத யுகத்தில் பொன் மலையாகவும், திரேத யுகத்தில் வெள்ளி மலையாகவும், துவார யுகத்தில் தாமிர மலையாகவும், கலியுகத்தில் சிவன் மலையாகவும் உள்ளதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. தந்தை சிவனின் சக்தியைப் போல இச்சா சக்தியாக வள்ளியம்மையாலும், கிரியா சக்தியாக தெய்வ யானையாலும், ஞான சக்தியாக வேலாயுதத்தாலும் உணர்த்துவதால் சிவனின் அனைத்து அம்சங்களும் உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. பக்தர்களின் மனம் எனும் குகைக்குள் அருள்பவர் என்பதால் குகன் என்றும் அழைக்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம்